12 பேர் இருக்காங்க, 16 பேர் இருக்காங்க, 17 பேர் இருக்காங்க. சரி சரி, எதை பார்க்கணும் அதை பார்க்குறது. வரோம் போ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்ச்சி சபையில் நாம் அனைவரும் திருவிழா கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் அந்த பங்குனி திருவிழாவை பற்றி நம்முடைய இன்று ஒரு சிறப்பு முத்திரை பேரையாக நாம் தொடர்ந்து இந்த திருவிழாவை பற்றி வரும் 5 வாரங்கள் காலை மாலை இரு வேளையிலும் நம்முடைய குலதெய்வம் பிரம்மபிரகாச நெகிழி சாலை ஆண்டவுடைய அந்த பிரவநாள் சிறப்பு திருவிழாவை பற்றி நம்முடைய அனந்திகளும் சந்ததிகளும் இந்த திருவிழாவை பற்றி அதனுடைய சிறப்புகள், நம்முடைய தெய்வம் பட்டப்பாடுகள், அந்த வரிசையில் இன்றைக்கு முதலாக காலையில் நம்ம மாமா திருவாசகனுடைய குமாரர் சாலை ஐயப்பன் அவர்களை இந்த புதுகை நீதிகள் சார்பில் அன்புடன் வரவேற்குமாறு. நமஸ்காரம். நமஸ்காரம். அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழற்போலும் பிரியாதேனை ஆண்டவன் நிழற்போலும் பிரியாதேனை ஆண்டவன் தலையில் என் குரு தாழ் வாழியே புதுக்கோட்டை நிகழ்நிலை சபைக்கு வந்திருக்கும், கலந்து கொண்டிருக்கும் மெய்வழிக்குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரம். நமது குலதெய்வம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அந்த தனித்தலைமை பெரும்பதி தெய்வமாகிய அவர்கள் சத்தியே தேவ பிரம்மகுலம் என்ற வானநாட்டு குலமரபை இப்புவியிலே இறக்கி மெய்வழிச்சாலை என்ற நாமத்தின் பேரிலே ஊரான ஊர், இது உயிர்ப்பயிர் ஏற்றும் ஊர் என்று உத்தரவிட்டு அருளியுள்ளார்கள். அந்தபடிக்கு இந்த ஊர் எப்படி உண்டானது, அதுக்கு காரணகர்த்தா யார், அதற்கு காரணகர்த்தா அந்த முகூர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இப்ப நமக்கு அவங்க இந்த மெய்வழிச்சாலை என்னும் இந்த தேவபூமியை உருவாக்குனதுக்கு அப்புறம் சத்திய தேவ பிரம்மகுலத்தினர் என்ற மக்களை நமக்கு கொண்டு வந்தாங்க. வாமா, அவங்க நம்மளுடைய மக்களுக்காக வேண்டி பல திருவிழாக்களை எடுத்து வச்சாங்க. அந்த திருவிழாவில் 5 திருவிழாக்கள், 5 திருவிழாக்களை நமக்கு மெய்வழிக்குல மக்களுக்கு என்று பிரத்யேகமாக
தெய்வம் எடுத்து வச்சாங்க. இப்போ தை மாதம் மார்கழி மாத கடைசியிலே திரு அவதார திருநாளும் அடுத்து இப்ப வரப்பொழுது பங்குனி மாதம் பிறவா நாட்பிறப்பு திருவிழா, அதுக்கடுத்து வைகாசி திருவிழா, அதுக்கடுத்து புரட்டாசி பிச்சையாண்டவர் திருக்கோல காட்சி, அதற்கடுத்து கார்த்திகை. இப்படி நமக்காக வேண்டி, மெய்வழிக்குல மக்களுக்காக வேண்டி திருநாளினை இயற்றி அந்த திருநாளுக்கு நம்ம எல்லோரையும் வரவழைத்து அவர்களுடைய செவ்விய ஆசீர்வாதத்தை நமக்கு அருளிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்ப அடுத்த மாதம் வரப்போகுது பிறவா நாட்பிறப்பு திருவிழா. அந்த வாசகத்தை நாம கொஞ்சம் கவனிக்கணும். பிறந்த நாள் திருவிழான்னு கொடுக்கல, பிறக்க போற திருநாள்னு கொடுக்கல. ஆனா மார்கழி கடைசி அன்னைக்கு திரு அவதார திருநாள் இருக்கு. அது அவதாரம். நம்ம தெய்வம் நமக்காக வேண்டி, அந்த ஆதி பரம்பொருள் நம்மை உய்விக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மை போல ஒரு மானிட சட்டை தாங்கி வந்த அவதார காட்சி, திரு அவதார காட்சி கொண்டாடணும், மகிழ்ந்தோம். ஆனா பங்குனி மாசம் வர திருவிழாக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிறவா நாட்பிறப்பு. இது என்னங்க? இது பிறந்த நாள் கொண்டாடி தான் பார்த்துருக்குறோம், பிறவா நாள்னு ஒரு பிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இனி பிறவி இல்லை, இந்த மனித பிறவியை இனி எடுக்கிறது இல்லை. அப்படின்னா என்னவா மாறணும்? தேவ பிறப்புக்குள்ள போகணும். இப்ப தேவ பிறப்புக்குள்ள போனோம்னா பிண்டம் புகுந்து இனி பிறவாதரே அப்படின்னு தேடு குடும்பத்துல தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அதாவது அமுதகல ஞான போதம் 2ஆம் காண்டத்துல தெய்வம் இந்த மனித பிறப்பினுடைய ரகசியத்தை ஒரு பாடல்ல முடிச்சிடுறாங்க. எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில், எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோனிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். ஆழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகனம் மறுகோடி என்னார் லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என்னை நீ காத்தீ தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம் அப்படிங்கிற இந்த பாடல்ல இந்த பிறப்பு, அதாவது மனிதனாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொன்னாங்க. அந்த மாதவத்தின் காரணமாக இந்த மனித பிறவி எடுத்தோம். அது எப்படி எடுத்தோங்கிறத இந்த பாடல்ல தெய்வம் நமக்கு விளக்கி கொடுத்துட்டாங்க. நொந்துகன மறுகோடி எண்ணார் லட்சம், 10 மாதங்கள். அந்த வினாடிக்குள்ள அந்த கணக்கு கொடுக்குறாங்க. அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா கரெக்டா 10 மாசம் வரும். 300 நாட்கள் ஒரு வித்தானது தாயினுடைய கருவறையில போய் தங்கி 96 வேலையாட்கள் இந்த கூட்டை கட்டுது. மனித சட்டைய, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, 96 வேலையாட்கள்
இந்த தேகத்தை கட்டிற்றுன்னு வாக்கியத்துல தெய்வம் குறிப்பிடுறாங்க. தத்துவங்கள். அப்போ இந்த பிறப்பு எடுத்தது எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது. ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு கூட வந்த கோடான கோடி பேர் நம்மளோட வந்தவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. நொந்துகன மறுகோடி 16 லட்சம். அதாவது எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சிரோனிதப்பை வந்து வீழ்ந்தேன், அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். கணக்கில் அடங்காத அணுக்கள் நம்மளோட கூட பிறந்தவங்க. ஆனா தப்பி பிறந்தவர்கள் நாம் மட்டும்தான். தெய்வ வாக்கியத்தில் அதையும் குறிப்பிடுறாங்க. உன்னோட வந்த அண்ணன் தம்பி எத்தனை பேரு, சகோதரிகள் எத்தனை பேரு, ஆனா நீ ஒத்தந்தானே தப்பி பழிச்சு வந்த. அப்படின்னா மனிதன் எவ்வளவு உன்னதமானவன் அப்படின்ற சிந்தனைக்குரிய கேள்வியை எழுப்பி நம்மளை சிந்திக்க வச்சாங்க. அப்படி தெய்வம் சிந்திக்க வைக்கலன்னா நாம எப்படி இருந்திருப்போம்னா, நரனாய் வந்தது மக்கள் ஆய்வானோ ராகவென்று அறியா பக்கி விஷங்கள் அதற்கிடையில தான் நாம இருந்திருப்போம். இப்ப நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தர் ஊர்லயும் ஒரு கூட்டங்கள் மக்கள், இப்ப மனித கூட்டங்கள் இருக்குதானே செய்யுது. அப்ப நமக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையாங்கிறத நாம சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் நமக்கு வேறுபாடு இருக்கு அப்படின்னா, நாம இந்த பிறவாத ஒரு இடத்துக்குள்ள ஐக்கியமாயிட்டோம். இனி பிண்டம் புகுந்து இனி பிறவாத ஒரு நிலைக்குள்ள செயல்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தெய்வகத்தினுடைய கையகத்தாகிட்டோம். அதனால இனி பிறப்பற்றுச்சு. பிறப்பு இருக்கணும். மனிதன் வந்தான்னா பிறந்துட்டாக்கா மறுபடியும் பிறக்கக்கூடாது. அதுதான் வேத சட்டம். அப்படி பிறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சர்க்குரு பிரானை தேடி அவன் போய் அடையணும். அதுதான் அவனுக்கு கடமை. அவருடைய மனோநோக்கு இணங்கி அவங்க சொற்படி நடந்து அவங்களுடைய இரக்கத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீட்படையணும். இதுதான் மனுவினுடைய தலையாய கடமை. சும்மா கிடையாது. மனு என்பது லேசல்ல உத்தரவு பண்றாங்க வெளிநாடால. மனு லேசல்ல அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்படின்னா என்ன மகோன்னதமான ஒரு செயலுக்காக மனிதனாய் நாம் பிறப்பெடுத்திருப்போம். அந்த பிறப்பை நாம் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு தேடும்போதுதான் தெய்வம் இந்த பிறவா நாட்பிறப்பு அப்படிங்கிற திருவிழா மூலியமாக தான் அடைஞ்சதை நமக்கு சொல்றாங்க. அவங்களும் அவதாரம் பண்ணாலும் கூட, முந்தினத்து கூட மதுரை சபையில பேசும்போது, நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நாமும் உங்களை போல ஒரு தாயும் தகப்பனுடைய கருவுல இருந்துதானே நானும் இந்த மாதிரி வந்தேன், தன்னை குறிச்சு சொல்றாங்க. ஆனா என்னுடைய சர்க்குருபிரான், என்னுடைய குருநாதருடைய தவ பயிற்றால நான் என்னை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இப்ப நமக்கும் தெய்வம் அந்த செயலை செஞ்சு வச்சிருக்காங்க, நமக்கு தெரியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பட்டும் போடாம கேட்கும்போது சுறுசுறுப்பா இருக்கு, அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ள போகும்போது மங்கிடுது. ஆனா தெய்வம் மங்கிடா மார்கநாதர், அவர் எப்பவுமே மங்க மாட்டார். அந்த வகையில இன்னைக்கு இந்த பிறவா நாட்பிறப்பு திருவிழாவை பத்தி பார்க்கணும் போது, நம்மளுடைய ஆண்டவர்களின் ஆதி மான்மயத்திலிருந்து என்னுடைய அறிவுக்கு ஏற்றியவரை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். அவங்க எப்படி இந்த பிறப்பை எடுத்தாங்க? மொத்தமே அதுதான். ஆதி மான்மியம் முழுதும் ஆதியினுடைய சுயசரிதை. இந்த பூமிக்கு இதுகாரம் இறக்கப்படவில்லை. யாராலையும் அவங்க இப்படி இந்த இவர் இன்னார் இன்னாருக்கு பிறப்பாங்கன்னு எந்த ஞானிகளும் எழுத முடியாது. ஆனா அந்த ஆதியே தேகம் தாங்கி வந்த பின்னாடி தன்னுடைய சரிதத்தை மெய்வழிக்குள்ள மக்களும் உலக மக்களும் பயன்படுத்திக்கணும். அதுக்குள்ள இருக்கிற அந்த தவவரவை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காருண்ய நாட்டத்தினாலே அவங்க இதை எழுதினாங்க.
அப்படி எழுதும்போது எடுத்த உடனே தான் யார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. கான்மூளை ஆதிக்கு முன் ஆதியாமான்மீயம் ஓதி வரும். நான் யாரு? தெய்வம் உத்தரப்படுறாங்க. நான் யார் தெரியுமா? சொல்லல, சொல்லாம சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் தோன்ற நாளுக்கு முன்னாடி ஒரு இருட்கோலமாய் ஒரு வஸ்து இருந்தது இல்ல, அதுதான் நான். கான்முளை ஆதிக்கு முன் ஆதி, அதுதான் நான், அதுதான் யாம் அப்படின்ட்டு நமக்கு வெளியாக்குறாங்க. அந்த ரகசியத்தை வெளியாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாயினுடைய கருவறைக்கு போறேன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 கன்னி, இந்த பாடல்ல 3 கன்னில முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. குழவி முதல் தெரிவை கொண்டே பிறவி முதல், குழவி முதல் தெரிவை கொண்டே பிறவி முதல் தளரா வளர்வனப்பு தான் பேசியே குலவும் கான்மூளை ஆதிக்கு முன் ஆதியாமான்மீயம் ஓதி வரும். பிறப்பறுக்கணுமே, தளரா வளர்வனப்பு தான் பேசியே குலவும். குழவி முதல் தெரிவை, இப்ப நாம இருக்கிறது அறிவைங்கிற பருவத்தில் இருக்கும். தெய்வத்துக்கிட்ட வந்த பின்னாடிதான் தெரிவை தெரிய வைப்பாங்க நம்மளுக்கு. யார? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆதிய. நமக்கு இப்ப அந்த அகமிய செயலுக்குள்ள போகலனாலும் நமக்குள்ள ஆதி இருக்கிறாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல, அந்த கூட்டத்துல நம்ம வந்துட்டோம். உலகம் பராக்கில் விலகி போயிடுச்சு. நமக்கு ஒரு தூண்டில போட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூண்டில போட்டு இழுத்து இழுத்து மெய்வழிங்கிற கூடைக்குள்ள தெய்வம் நம்மளை ஆக்கி வச்சுட்டாங்க. அப்போ குழவி முதல் தெரிவை கொண்டேழ் பிறவி முதல் தளரா வளர்வனத்தை தான் பேசியே குலவும். நம்மளோட பேசுனாங்க, அவங்க பேசலன்னா நம்மளால பேச முடியாது. அவங்க பார்க்கலன்னா நம்மளால பார்க்க முடியாது. அவங்க கேட்கலன்னா நம்மளால கேட்க முடியாது. அவங்களுக்கு உணர்வு நம்ம கொடுக்கலன்னா நம்மளால எதையுமே உணர முடியாது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆனால் இப்படிலாம் இருந்தாலும் கூட யார் வேணும்? இந்த பிறப்பு அறுக்கணும்னா யார் வேணும்? குருபிரான் வேணும். அதை இந்த பாடல்ல எழுதுறாங்க. வால குரு சந்திப்பின் மூல பண்டாரம் பெற்று, வால குரு சந்திப்பின் மூல பண்டாரம் பெற்று கீழாமோ வாசை விட்ட காலம் தூரவு பூண்டு தான் மூளை ஆதிக்கு முன் ஆதியாமான்மீயம் ஓதி வரும். குருபிரான் கிடைச்சிட்டாரு. யாருக்கு? தெய்வத்துக்கு. கிடைச்ச பின்னாடி என்ன செய்யணும்? அவங்க உத்தரவுப்படி நடக்கணும். கீழாமூ வாசை நம்மளை கொண்டு போய் பாதாளத்துல தள்ளுறது. என்னது அது? மண், பெண், பொன். அத மாணிக்க வாசகர் பெருந்தகை ரொம்ப அழகா சொல்லுவார் அவருடைய தமிழ்ல. அன்ன விசாரம், சொர்ண விசாரம், மயில் தோகையர் விசாரம். விசாரம்னா கவலை, துன்பம். இது 3ல தான் இந்த உலகம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதை விட்டு வெளியே வந்துட்டாக்கா பரபோக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் நமக்கு கிடைச்சிருங்கிறத மூவாசை விட்ட காலம் துறவு பூண்டு, அவங்க துறவு பூண்டாங்க, நம்மளை துறவு பூண வைக்கல. அதுதான் தெய்வம். எல்லா கஷ்டத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும்? முக்தி.
நான் தரேன். என்னை நம்பினா போதும், என்னுடைய சொல்ல நீ நம்பினா போதும், நான் அந்த எல்லையில உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிருவேன். எப்போ? அந்த நாள் வரும் வரை. அது வரைக்கும் நீ என்னோட பேசிக்கிட்டு இரு, கலந்து உறவு போய் வச்சுக்கோ. எதுல? செவியில. பேசுற இடத்துல போய் உட்காரு. இல்லைன்னா நீ வாக்கியத்தை படி, வேதத்தை படி. உனக்கும் எனக்கும் பேச்சு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். இப்ப நம்ம வேலை செய்யும் போது நம்ம சிந்தனைக்குள்ள திடீர்னு ஒரு வாக்கியம் வருதா இல்லையா? ஒரு பாடல் வரியாச்சும் வருதா இல்லையா? அப்ப இது என்ன இதுன்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது தான் அது இன்னொரு நாளைக்கு கிடைக்கும், அதுக்கு உண்டானது. அப்போ நம்மளோட அவங்க கலந்து இனிச்சிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. அடுத்து நமக்காக வேண்டி அவங்க துறவு பூண்டாங்க. தீர துறவு பூண்டு பார பிறனுடனே, தீர துறவு பூண்டு பார பிறனுடனே, சேரன் சோழன் தேசமும் சுற்றி பாண்டி நன்னாடும் தான் மூளை ஆதிக்கு முன் ஆதியான்மீயம் ஓதி வரும். இந்த 4 கண்ணில தான் பிறந்ததும், பிறந்த பின்னாடி வளர்ந்ததும், வளர்ந்த பின்னாடி குருபிரானை சந்தித்ததும், சந்தித்த பின்னாடி அவர்களோடவே கூடவே சென்றதும் குறிப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனுடைய விரிவுல என்ன பார்க்கும்போது, ஏன் இவங்க அவதாரம் பண்ணாங்க, எதுக்காக, எதுக்காக ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இத பகவத்கீதையில ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு. எதுக்காக அவங்க அவதாரம் பண்ணி வர போறாங்க? அவர்தான் ஸ்ரீமன் நாராயணனே மறுபடியும் அவதாரம் பண்ணி வர போறாங்க. அத அவருடைய கீதையில அவருக்குரிய பாணியில அவர் எழுதுறாரு. அத தெய்வம் தமிழ்ல, சுத்த தமிழ்ல நமக்கு கொடுக்குறாங்க. சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நான் ஆவாய் இவ்வுலகு படு அழிதுயர் தீர்ப்பதற்காக மேவாது நின்றே என் மாயை நான் மெய்யே போல் ஓவாது பிறந்திடுவேன் யுகந்தோறும் யுகந்தோறும். இத இப்படி சொல்றாங்க. ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் அவர் ஒரு பாணியில அவர் சொல்றாரு. துயரில் அங்கும் உலகிற்பல பூழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரில் அங்கி நிற்கும் என்றும். இப்ப வைணவ உலகத்து பேராதீன தேவ சிங்காசனமாகிய தூய ஆசன திவ்ய பிரபந்தத்தில் மறுவற்ற குருகூர் மதுரகவி என்ற வாடாநெறி சடகோபர் அவர்கள் கிரந்தத்தில், சடகோபர்னா யாரு? நம்மாழ்வார். தீங்கேறி வரும் ஊழி ஊழிதோறும் உருவும் பேரும் செய்கையும் வேறு வேறு புனைந்து வையங்காக்க வருவார்கள் என்றோ. இதுக்காக தான் வந்தாங்க. இதுக்கு வந்ததுக்கு அவங்களும் இன்னொரு இடத்துல வளர்குழந்தை குமார பருவத்துல நான் இண்டம் புதரடியில படிச்சேன், மணல்ல தான் எழுதி பாடம் படிச்சுக்கிட்டாங்க. வாத்தியாரு கையை பிடிச்சி மணல்ல, ஆத்து அந்த ஓடை மணல்ல அங்க ஒரு இண்டம் புதரடி கொடையடிச்ச மாதிரி இருக்கும், அந்த நிழல்ல தான் உட்காந்து பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. மழை காலத்துல அந்த அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் ஆசாரியார், கச்ச வேலை பார்க்குறவர். அவங்க வீட்டுல திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில தான் படித்தேன். இப்போ போன வாரம் வாக்கியத்துல படிக்கும்போது கூட நான் படிக்கும்போது கோமணத்தை கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டு போட்டுக்கிட்டு போய் தான் படித்தோம். ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்கேஜி போகும்போதே ஷூ மாட்டிக்குதுங்க, டை கட்டிக்குதுங்க.
ஆனா அந்த ஆதி பரம்பொருள் பாத்தீங்கன்னா வாக்கியத்துல வெளியாக்குறாங்க. நான் படிப்புன்னு போகும்போது கோமணம் கட்டிக்கிட்டு மேல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் தான் நான் படித்தேன். அப்போ அந்த காலம் அப்படி இருந்தது. வர வர அந்த நாகரிகம் பெருகி போனதுனால எல்லாமே வெளிமினுக்கு பாடா போச்சே தவிர நிஜமான செயல்பாட்டுக்குள்ள இல்லை. அப்புறம் அவங்க ஏன் வரப்போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவ்வாறு முத்திரை அங்கங்களாக தெளிவாய் துலக்கிக் கொண்டு நிற்கும் இந்த பரிசுத்த திருமந்திரங்கள் ஊன்றியிருப்பது போலவே இன்னும் இவைபோன் மெஞ்ஞான கனிபழுத்தொழுகு தேவதருவாகிய அனந்தம் வேதாந்த கிரந்தங்களிலும் விளங்க பேசியிருப்பதை நின்று நோக்குமிடத்தீ பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் மெஞ்ஞான ஜீவ சுயராஜ்யத்துறையவர்களை கை தூக்கிவிட்டு மேம்பாடடையச் செய்வதற்காகவும் அந்த அறச்செயலின் கண்ணில்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி, நம்மளாம் எப்படி இருந்தோம்? துஷ்ட ஜனங்களா இருந்தோம். அவங்க வந்தது எதுக்கு? அதாவது பேரறம் ஆகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு, தன்னை அறியுதுன்னா நம்மள அறியுதுன்னா தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் அர்த்தம். தெய்வம் இன்னார்னு புரிஞ்சிடுச்சுனாலே நாம யாருன்றது தெரிஞ்சிடும். அது காலப்போக்கில் மெது மெதுவா புரிய ஆரம்பிக்கும். ஆனா இப்போதைக்கு புரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். புரியாத கூட்டம் இருக்கு. அறியா பெருங்கூட்டம் மிகுந்து அதனாலே சரகோ தெரியாமலே செத்தால் உயிர் தானே திரும்பிடுமோ அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப உயிர் தெரிஞ்சு வச்சுக்கிற கூட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்மள தெய்வம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம தெய்வம், நம்ம உயிரை என்ன பண்ணுவாங்க? தெய்வம் அவங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்க, தன்கிட்ட வச்சுக்குவாங்க. எப்படி ஒரு இது பாரு, அவங்க மடியில உட்காந்துக்கிட்டான்ல, அம்மா மடியில, அது மாதிரி தெய்வம் நம்ம ஜீவனை தூக்கி அவங்க மடியில வச்சுக்குவாங்க. வைத்தாலே என்னை தூக்கி மடிமேலாத்தால் மகராசி கொடுங்கையால் அணைத்து கொண்டு, அணைச்சிக்கிட்டாங்களா இல்லையா? அணைச்சிக்கிட்டே இல்லையா? உள்ள கீழே விழுந்துருவான் அப்படின்ட்டு. இது பாசம். அப்போ சாதாரண தாய்க்கே இந்த பாசம் இருக்குதுன்னா அவங்க பெரிய தாயாச்சே, எவ்வளவு வச்சிருப்பாங்க நம்ம மேல. அவங்க வச்சிருக்கிறது பற்றும் கடமையும். ஏன்? அவங்க கிட்ட இருந்துதான் எல்லா ஜீவனும் வந்துச்சு. திரும்பவும் எப்படி வலைய போட்டு மீன் பிடிக்கிறோம், இழுத்து இழுத்து கொண்டு போறான்ல, அது மாதிரி நம்மள எல்லாம் செந்தமிழ் வலைய போட்டு இழுத்து மெய்வழின்ற கூடைக்குள்ள தெய்வம் வச்சுக்கிட்டான். அப்போ இதுதான் அந்த அறச்செயலின் கண்ணில்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி, அந்த துஷ்டத்தனத்திலிருந்து, துஷ்டனா போனா துஷ்டம் பண்றவன் என்ன அனுபவிப்பான்? தண்டனை தான் அனுபவிப்பான். அடாது செய்வர் படாது படுவர்னு ஒரு பழமொழி இருக்கு. இருக்குதா இல்லையா? சொல்றத கேட்கணும், கேட்கலன்னா பாடு உண்டு, தண்டனை கிடைக்கும். உலகத்தளவுல இருக்கா இல்லையா? அப்ப நீதம் தெய்வீகத்திலும் அப்படிதான். நமக்கு சர்க்குருபிரான் கிடைச்சிட்டாங்க, தெய்வம் கிடைச்சிட்டாங்க. அவங்க சொற்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு மீட்பு நிச்சயம். அதை விட்டு விலகுதலாக்கி, அந்த துஷ்டத்தனத்திலிருந்து நம்மளை விலக்கி என்ன பண்றாங்க? பரிபாலனம் செய்யறாங்க. சிஷ்ட பரிபாலனம். நம்மளை புது உலக மக்களாய் நம்மளை கொண்டு போய் அடக்காத்து வச்சிருக்கிறாங்க. காட்டிலே முட்டையிட்டாண்டி அதை கவனமாய் அடைக்காத்து பொறிக்க போறாண்டின்னு. இப்ப பொறிக்க போற முட்டையில நம்ம கூமுட்டையா இருக்கலாமா? உள்ளுக்குள்ள அந்த ஜீவன் வளரணுமா இல்லையா? அதுக்குதான் இந்த மாதிரி உட்கார்ந்து பேசும்பொழுது நம்ம நினைவுல சுருக்குன்னு கொஞ்சம் தைக்கும். அது ஒரு மாசத்துக்கு ஓடும்.
அப்புறம் மெதுவாக டவுன் ஆகும் பேட்டரி, மறுபடியும் ஏற்றணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தவிர்க்கவும் முடியாது, அதை விட்டு நம்மளால மீண்டு வரவும் முடியாது. இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரத்தின் லட்சணம். இது அதை விட்டு விலகுதலாக்கி என்ன பண்ண போறாங்க? நற்கதி பயன் அடையும் பொருட்டாய். அதோகதிக்கு போறதுக்குன்னா வழி சொல்லி தருவாங்க. நற்கதிக்கு போறதுக்கு யாருன்னா வழி சொல்லுவாங்களா? சொல்றதுக்கு தான் தெரியுமா? நற்கதினாலே என்னன்னு தெரியாது. அப்புறம் தானே அது போறதுக்கு வழி சொல்லலாம். தெய்வம் சொல்றாங்க, நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க. அந்த கதி என்ன கதி? இங்க நற்கதிங்கிறத பாட்டுல என்ன சொல்றாங்க? நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க, எல்லோர்க்கும் சொல்ல என்றன் இச்சை மதி குதிக்க, இச்சை குதி குதி போர் எய்தும் சமதானே. அவங்களுக்கு நம்ம கிட்ட சொல்லணும்னு இச்சை, அறிவாகாரம் சொல்றதுக்கு அவங்களுக்கு பிரியம். ஆனா யார்கிட்ட அந்த இச்சை குதிக்குதோ அவங்களுக்கு சமாதானம். எங்க? அந்த யமன்பதி எல்லையில சமதானே அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அப்ப நமக்கு என்ன செய்யறாங்க? நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் அதற்காக வேண்டியே இறைவனுடைய பழமை பேரருளினால் இப்போது ஓர் தீர்க்கதரிசியானவர்கள் நமது மத்தியில் வந்து அவதாரம் உதயம் செய்வதற்குரிய இதுவோர் நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகமில்லை. அப்ப அவங்க வரப்போறாங்க. முதல் வரியில மாது கருவாசனம் வந்தவதாரம் முதல் அந்த பாட்டுக்குண்டான விஷயத்தை விரிவா இந்த இடத்துல பேசுறாங்க. எதுக்காக வரப்போறாங்கன்னா, அந்த துஷ்ட ஜனங்களை அந்த துஷ்டத்தனத்திலிருந்து விலக்கி விட்டுட்டு நற்கதியை கொடுக்க போறேன், அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையை கொடுக்க போறேன். அதுக்காக வேண்டிதான் அவதாரம் பண்ண போறாங்கன்றது பார்த்தாச்சு. சரி, பிறந்த உடனேயே அது நிகழுமா? முதலே சொல்லிட்டாங்க, உன்னை போலதானே நானும் ஒரு தாயினுடைய தகப்பனுக்குட்டியும் நான் ஒரு கருவுருவு தாங்கி உன்னை போல மனித சட்டை தாங்கி வந்தேன். அவங்களுக்கும் அந்த நீதியை வகுத்துக்கிட்டு தான் வராங்க. குருபிரானை அவங்க தேடுறாங்க. ஈராறு குருமார் இடமுறிதானேன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 12 குருமார்கிட்ட உப்புச்சாறு குடிச்சேன் நானுன்னு சொல்றாங்க வாக்கியத்துல. 12 குருமார்கிட்ட உப்புச்சாறு குடிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் என்னை உணர்ந்த பின் அவர் செயல் உரைப்பேன்னு குரல்ல. என்ன நான் குருபிரான்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க வேலை என்னன்றத நான் எளிமையா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டிட்டேன். அவன் போலி அப்படிங்கிறத என்னால நிரூபிக்க முடியும்னு உத்தரவு பண்றாங்க. அடுத்து பார்க்கும்போது பிறந்துட்டாங்க. முன்னாடி வரணுமா? முன்னாடி வா. அவங்களுடைய செயல்பாட்டுல மிகவும் பிடிச்ச தொழில், தெய்வத்துக்கு மிகவும் பிடிச்சது. இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் பெண்கள் அல்லாது குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. மளிகை கடை வச்சிருக்கிறாங்க, அப்புறம் பழக்கடை வச்சிருக்கிறாங்க, பூக்கடை வச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. ஆனா தெய்வத்துக்கு பிடிச்ச தொழில் விவசாயம். விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும் தெய்வத்துக்கு. ஏன் அப்படின்னா, பயிரேற்றவர் இல்லை அவரு. ஒரு வித்துக்குள்ள இருந்து அந்த பயிரை முளையழச் செய்து விளைவிக்கிறவங்க. ஆனா நம்ம கிட்ட என்னத்தை விளைவிச்சாங்க? நம்ம கிட்ட இருந்ததை கலையை புடுங்கி போட்டாங்க, தன்னை கொண்டு போய் விதைச்சாங்க.
பொய்யை சீரித்து ஏறித்து விட்டு எரித்து விட்டு மெய்யை வீரைத்து வீழைக்க வந்தார். நம்மகிட்ட இருந்தது பொய், அதை பிடுங்கி போட்டாங்களா இல்லையா? இப்போ மெய் வழி வேணும்னு எதுக்கு அங்கிருந்து ஓடி வரணும்? 350 கிலோமீட்டர் ஆலயத்துக்கு போயிட்டு வரோம், ஒரு நாள் டைம் கிடைக்குது, போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம், பஞ்ச நிகழ்ச்சிக்கு போகலாம். அலாரம் வச்சுக்கிட்டு எழுந்துக்கிறது இது வேற இல்லையா? அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொய் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. மெய் என்ன பண்ணுது? முளை கண்டு வளர்ந்துக்கிட்டு வருது. அதுக்கு செப்ப நெட்டு உரம் போட்டு தண்ணி ஊத்துறது தான் இந்த வேலை இல்லையா? அப்ப அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு தனி மனத்துணிவு வீர விளையாட்டினையுடையே தீர குபேரராகிய குமாரரை நாம் மதிநேர் நிறுவி. அவங்க யாருங்கிறத நம்ம அறிவு கொண்டு பார்க்கணுமா? அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம அறிவுக்கண் கொண்டு பார்க்கணும். ஒரு தனி மனத்துணிவு வீர விளையாட்டினையுடையே தீர குபேரராகிய குமாரரை நாம் மதிநேர் நிறுவி. இவர்கள் யாவரென ஆராயுமிடத்தீ பின்வரும் காலமாகிய இன்று ஆயிரக்கணக்கான சிஷ்ய குழாந்திரண்டேறி வரும் இது நாளையிலே மெஞ்ஞான திருப்பிரம்ம வித்தையின் செயலானதீ பழம்புலமை புதுக்கருக்கு பேரேற்றமேறி செழுங்கொழுந்தோடி குணப்பணர் விரித்து. அவங்க என்ன செயல் செய்ய வரப்போறாங்கன்னா, பிரம்ம வித்தையை நமக்கு அளிக்க போறாங்க. அதுவும் எப்படி? அந்த அந்த பழம்புலமை புதுக்கருக்கு பேரேற்றமேறி, அது பழசு, புராதன காலம் துவங்கி வழி வழியா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கலிக்கடையில பிரம்ம வித்தையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உலகத்தை விட்டு மறந்து மறைந்தே போய்விட்ட இறுதி காலமாகிய இது நேரம். மகா சங்கல்ப மந்திரத்துல என்ன சொல்றோம்? இததானே சொல்றோம். அந்த பிரம்ம வித்தைய செழுங்கொழுந்தோடி குணப்பணர் வினித்து, அந்த வித்து விருட்சமாய் கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த செயலை. அதனாலதான் கற்பகத்தரு. கற்பகத்தருன்னா தெரியுமா? கற்பக மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. கற்பகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்கும். அந்த மரத்துக்கீழே போய் நின்று எனக்கு இப்படி வேணும்னு கேட்டா டக்குன்னு கிடைச்சிடும். அது அது உலகத்துல இது வரைக்கும் வரல. ஆனா இன்னைக்கு இங்க வந்துட்டாங்க. கேட்டதையெல்லாம் தருவதாகவும் கேளாததையும் தரவிருப்பதாக கற்பக விருட்ச வித்தொன்று இருக்கிறது பிறவியரே. நீ கேட்காமலே நமக்கு எல்லாமே கொடுக்குது. மெய்வழிக்கு வரணும் நம்ம யாருன்னா கேட்டுமா? தெரியுமா? ஆனா என்னடா சொல்லிட்டு போனவன ஆளை காணமேன்னு குடிச்சு யாரோ ஒருத்தர் மூலியமா கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து புரிய வச்சான். நில்லு, நிலை நில்லு, விட்டுட்டு போனேன்னா அதுல பாதாளத்துல போய் விழுந்துருவேன், மீட்பு கிடையாது, கதியற்ற உலகீரே அப்படிங்கிறாங்க. அதுவும் எதுக்கு? மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே. இந்த சூரியன் ஒரு நாள் விழப்போகுது, குழாங்கட்டி போல இப்ப ஆயிடுச்சு. இப்ப வர வர பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்குது. சூரியனில் ஓட்டைகள் இருப்பதை நீங்கள் காணவில்லையா? அண்ணான்னு வீரபிரம்மம் கேட்கிறாரு. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர். அப்பவே சூரியன்ல ஓட்டை விழுந்துருச்சு, நமக்கு தெரியல. ஓசோன் படலம் ஓட்டை விழுந்துருச்சு, அதனால்தான் நமக்கு வெப்பம் ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் நாம பார்க்கணும்.
குணப்பணர் விரித்து சர்வ புவனாதி எங்கட்கும் கைபலிதேல் அபியுதவு யதார்த்த குன்றேறி கூவி கொடி வீசிக் கொண்டிருக்கும் மகா மகத்துவம் பொருந்திய மெய்வழியை உண்டு பண்ணி எதுக்கு வர போறாங்க? இந்த பிரம்ம வித்தை, பழமையான அந்த பிரம்ம வித்தைய புதுக்கருக்கோட. என்னது புதுக்கருக்குன்னா, ஆசான் பின்னாடி அலைய வேண்டியது இல்லை, துறவரம் தேவை கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை குட்டி பெத்துக்கலாம், உத்தியோகம் பார்த்துக்கலாம், வியாபாரம் பண்ணிக்கலாம், தொழில் பண்ணலாம், இது இருந்துகிட்டே இதையும் அனுபவிக்கலாம். ஆனா பழமை எப்படி இருந்தது? அவங்களுடைய காலம் வரை தீர துறவு பூண்டு பார பிரானுடனே, தீர துறவு பூண்டு பார பிரானுடனே சேரன் சோழம் தேசமும் சுற்றி பாண்டினன் நாடும். அப்படிதான் இருந்தது. அந்த பாடு உங்களுக்கு வேண்டாம்ட்டாங்க தெய்வம். அந்த பாடு உனக்கு வேண்டாமியா. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கதை. இதை பார்த்தா நம்ம சிந்தனைக்கு அது எட்டும். இந்த குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு கதை. ஒருத்தர் ஆலிம் ஷா, மத போதகர். அவரு அல்லாஹ் கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கிறவர். துவா பண்ணிக்கிட்டே இருப்பார். நிறைய அவருடைய நேரத்தை ஒரு நாளைக்கு 3/4 நேரம் தொழுகையிலேயே அவர் இருப்பார். அவருக்கு ஒரு சிஷ்யா இருந்தார். அவரும் இவரு மாதிரியே ஓயாம தொழில் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் அந்த ஆலிம் ஷா அடக்கமாயிறார். சொர்க்கத்துக்கு பயணப்பட்டு இருக்கிறார். சொர்க்கத்துக்கு பயணப்படுறாரு. அதுதான் நம்ம ஜீவ பிரயாணம். நம்ம இங்க அடையாளத்துல பாக்குறோம். அந்த காலத்துல எல்லாம் நமக்கு நிரூபணை செய்யறதுக்கு உண்டான வசதி அப்ப இல்ல. தெய்வம் தான் நிரூபணை செஞ்சாங்க. பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போன கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவரும் பயணப்பட்டுட்டாரு. யாரு? அவருடைய சிஷ்யன். இப்ப முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்குன்னா பின்னாடி கொஞ்சம் போன பின்னாடி ஒரு 2 மணி நேரம் படுத்து போற பஸ் சைடு வாங்கி போயிடுது இல்ல, ஸ்பீடா. ஓட்டுறவர் நல்லா ஓட்டுனா முன்னாடி போற பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறார். அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு? அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு மெகராஜுக்கு போயிட்டாரு. யார்? சிஷ்யன். இவரு என்னடா நீ இங்க போற அப்படிங்கிறாரு. என்னடா சிஷ்யா இங்க போற அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரியல குருவே, நான் வேகமா போயிட்டே இருக்கிறேன். அவர் போயிட்டாரு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. யார் பேர்ல? அல்லாஹ் பேர்ல. என்னங்க நீங்க என்னை வஞ்சிச்சிட்டீங்களே. என்கிட்ட தானே அவன் பாடம் கத்துக்கிட்டான். ஆனா எனக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துட்டானே. எப்படி நீங்க சொர்க்கத்தை திறந்தீங்க அப்படின்னு முட்டி மோதி படியை ஏறி போய் உட்காரார். அல்லாஹ்கிட்ட போய் நிக்கிறார், கை கட்டினது. கோபம். இவருக்கு தெரியாதா? தனக்கு அவருக்குள்ள இருக்கிறவரோ அவர் தான், அவருக்குள்ள இருக்கிறவரும் அவர் தான். இருந்தாலும் அவர் வாயில சொல்லட்டும்னு, என்னப்பா இவ்வளவு கோபமா என்கிட்ட நிக்கிறியே, என்ன விஷயம்? இல்லைங்க, நீங்க பாரபட்சம் பாக்குறீங்க. யார்கிட்ட சொல்றாரு? அல்லாஹ்கிட்ட சொல்றாரு. பாரபட்சம் பாக்குறீங்க. அவர் இப்படி ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இவன் யாரு? இவன் உன் சிஷ்யன். ஏன் எப்படி முன்னாடி வந்தான்? நான்ல முன்ன வந்திருக்கணும். எனக்கு பின்னாடி தானே அவன் அடக்கானா. ஆனா அவன் அவ்வளோ வேகமா உங்கள்கிட்ட வந்துட்டானே. நான் பாருங்க எவ்வளோ லேட்டா வந்தேன்னு. அப்ப நீங்க தானே அவனை வேகமா இழுத்தீங்க. ஆமா உண்மைதான், நான் தான் வேகமா இழுத்தேன். இதுல என்ன தப்பு கண்ட? அது எப்படி? நான் தானே குரு. என்னுடைய சிஷ்யனுக்கு எப்படி நீங்க அவ்வளோ வேகமா இழுத்தீங்க? அவரு அட அதுவா, உட்கார், வா இந்த தண்ணி குடி. தண்ணி குடிச்சிட்டியா? சொல்றேன் கேட்டுக்கோ. நீ வாழ்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு காலத்துல இவனுக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கும் இவருக்கும் ஒரு 50 வயசு டிஃபரன்ஸ் சொல்றாரு அவர்.
என்கிட்ட வரும்போது அவன் சின்ன பையனா இருந்தான். நான் கொடுக்கும்போது ஏறக்குறையோ எனக்கும் அவனுக்கும் 50 வயசு டிஃப்ரெண்ட்டு. அப்போ உன் காலத்துல பாவம் எவ்வளோ இருந்ததுன்னு, ஐயோ எல்லாம் பாவத்தை பத்தி பேசாதீங்க, தப்பிச்சதே போதும், அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு நான் உங்ககிட்ட வந்துட்டேன். முன்கூட்டி வந்த உன் காலத்திலேயே பாவம் அவ்வளோ இருந்ததுன்னா உனக்கு பின்னாடி அவன் ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து இருந்தானே, அப்ப பாவம் கம்மியா இருக்குமா கூடி இருக்குமா அப்படின்னு நல்லா கேட்கிறார். அது கூடிதான் இருக்கும். அப்படி கூடின பாவத்திலையும் கூட இவன் என்னையே நினைச்சுன்னு இருந்தான். நான் செய்யல, அவனுடைய செயல்தான் என்கிட்ட வேகமா கூட்டிட்டு வந்தது. இதுதான் மெய்வழி, இதுதான் மெய்வழி. நம்மெல்லாம் இந்த கலிக்கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு தெய்வம் தான் நம்பி வந்ததுனால வேக வேகமா தெய்வத்துக்கிட்ட போகும். அவங்க வாரி அணைச்சிக்குவாங்க நம்மள. இதுதான் உண்மை. அதுதான் இங்க வந்து உத்தரவு பண்றாங்க. திருப்பிரம்ம வித்தையின் செயலானது பழம்புலமை புதுக்கருக்கு பேரேற்றமேறி செழுங்கொழுந்தோடி குணப்பணர் விரித்து சர்வ புவனாதி எங்கட்கும் கைபலித லபியுதவு யதார்த்த குன்றேறி கூவி கொடி வீசிக் கொண்டிருக்கும். எது அது கொடி வீசி கொண்டிருக்குது? மகாமகத்துவம் பொருந்திய மெய் வழியை உண்டு பண்ணி. அங்கதானே கொடி ஏத்துறாங்க, மாசத்துக்கு 2 கொடி. குன்றேறி கூவி கொடி வீசிக் கொண்டிருக்கும் மகாமகத்துவம் பொருந்திய மெய்வழியை உண்டு பண்ணி. எதுக்காக மெய்வழியை உண்டு பண்ணாங்க? அந்த டைம் பார்க்காத, இங்க இருக்கு பாரு, அது ஓடாது. முடிச்சிருவோம். அடுத்து அங்கதான் மக்கள் மனத்தகத்துறைந்திரான் என்ற பேரிருள் கடிந்து. நம்ம உள்ளத்துல இருக்கிற பேரிருளை கடினம். இருள்ன்றது என்ன? அறியாமை. நாம யாருங்கிறதே நமக்கு தெரியாம இருந்தது. மனுஷன் 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 சொல்லிக்கிட்டோம். ஆனா மனிதனா என்றால் இல்லை, நரன். மனிதனா அப்படின்னு கேட்டா வேதம் உன்னை நரன் என்று சொல்கிறது. எழுபிறப்புல உன்னை சேர்க்கல, நரன். எப்ப நீ சர்க்குருபிரான் எங்க இருக்கிறாங்க தேட ஆரம்பிக்கிறியோ அப்பதான் மனுன்ற நிலைக்கே நீ வர்ற. இதெல்லாம் தெய்வம் உத்தரவு பண்ணலன்னா நம்ம அறிவிக்கப்படுமா? தெரியாது. மனத்துகத்துறைந்திரான் என்ற பேருருள் கடிந்து செவ்வீடடை மறைபடா திருக்கோள திருவிளக்கேற்றி ஏற்றிட்டாங்க. அதனாலதான் கேட்கும் போதெல்லாம் பிரகாசம் அடையுது, அப்படியே ஜெகஜோதியா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. அப்புறம் ஒளி குன்றுது, மறுபடியும் ஏற்றணும். இப்படிதான் நடக்குது. அதுக்கப்புறம் இதுக்காக வந்தவங்க யார சந்திச்சா இந்த செயலை நம்மளால நடத்த முடியுங்கிற ஒரு கட்டத்துக்கு வராங்க. வால குரு சந்திப்பின் மூல பண்டாரம் பெற்று. அந்த வாலகுரு வந்து சந்திக்கும் போதுதான் அவங்களும் தன்னை அறிஞ்சேன்னு நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. நானும் ஒரு சர்க்குருபிரான் மூலியமாகத்தான் தன்னை அறிந்த தவமுறையில் தலையிட்டு, அதுக்கப்புறம் தவச்சருக்கு நமக்கு வந்து என்னுடைய உழைப்புங்கிறாங்க தெய்வம். என்னுடைய பாடு குமுகுமுத்து நிக்குது, மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சுக்கிறேன், அப்படியே இருக்குது. ஒருத்தரும் எவ்வளோ பேர் கொடுத்தாலும் என்கிட்ட குறையில அந்த கஜானா அப்படியே இருக்குது. திருடின்னு போங்கன்ட்டாங்க. அண்ணன் பாடுவார் பின்னாடி அந்த பாட்டு, மாணிக்க அண்ணன் பாடுவார், திருடின்னு போற பாட்டு. இல்ல இப்ப இல்ல, அவருடைய ஃபீட்பேக்ல. அப்ப இவ்வாறு இருந்தவங்க அது இந்த பகுதியில இருந்து அவங்க சந்திக்க போறாங்க. அதுக்கு ஒரு பயணம் இருக்கு. ஒரு நேரத்தை வேற சொல்லிட்டாரா, அது அப்படியே அடுத்த சபையில பார்த்துக்குவோம். சந்திப்பை மட்டும் இப்ப பார்க்கலாம். மூலபண்டார பருவம்
அக்காலத்தில் இங்கனம் இவ்வுலகு வையம் வழங்கி உய்யும் பொருட்டாய் மூமூவனாதிகான ஜீவாதீன நாட்டத்தில் படியினாலே எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாகி வர இருக்கும் இளஞ்சம்மலாகிய அவர்களே இளம் பழன பருவ காலத்தில் இருந்தே மெய்வழி கை முதலாகிய மனோவாக்கு காயம் என்னும் மெய்வழியை கைப்பிடிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு மும்முதல் வேணும். மனம், வாக்கு, தேகம். மனோ, வாக்கு, காயம், உடல், பொருள், ஆவி. இது மூணுமும் மெய்வழிக்கு நம்ம ஒப்புவிச்சிடணும். அப்பதான் மெய்வழி நமக்கு சித்திக்கும். ஆனா அவங்க சுதந்திரம் கொடுத்துடுறாங்க. மனோ, வாக்கு, காயம் என்னும் மூன்றில் 2 அதிக பக்குவத்தில் இருக்குது. மனோவாக்கு 2 அதிக ஊக்கத்துடனே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் நாயகம் அவர்களை மெய்வழியில் பிறங்க வைப்பான் வேண்டி அவங்க அன்ற நாளில அந்த தலைநாளில மெய்வழியில அவங்க பிறக்கலன்னு சொன்னா, அந்த பிறவா நாளுக்குள் அவர்கள் செல்லலன்னு சொன்னா நம்ம கதியெல்லாம் அதோ கதிதான். அதுக்காக வேண்டிதான் வரப்போறாரு. யார் வராங்க? மெய்வழி பிறங்க வைப்பான் வேண்டி வையம் செழிக்கும் ஐயரி வருகை வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை மறை நடன வருகை வருகும் கிரண மரகத மாலி திருவுரு கொண்டு நீதபோத வேதநாதநாதாந்த குருபிரான் அவர்கள் நாம் முன்னரே தெரிந்து கொண்டிரான் என்றே அழியாத மெய்ப்பொருளும் வெகுமதி சுமையாகிய இறக்கி வைக்கணாம் இப்பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டே ஒரு தனி முதல் மணிபிம்ப உருவானதே திங்களூரில் இருந்து சிறிது தெற்கு முகமாக வந்து நேர்கிழக்கு முகமாக வரும் பெரும்பாதை சாலை வழியில் சுமார் 4 பர்லாங்கு தூரத்தில் இருக்கும் எங்கள் நாயகம் அவர்களின் வியாபார ஸ்தலமாகவும் குடிபதியாகவும் வசித்து வந்து கொண்டிருக்கும் காசுக்காரம் பாளையத்திலே தங்களுக்கு சொந்தமான கட்டிடத்திற்கும் கீழ்புறம் வடக்கு முகமாக செல்லும் வீதிக்கும் எதிராக சுமார் 100 முழ தூரத்தில் காணோம் மேற்படி பெரும்பாதை சாலை தென்பாகத்து கங்கிலே நிற்கும். பெருத்தி ஓங்கி வளர்ந்திரான் என்ற வேம்பு விருட்சத்தின் அடிநிழலில் பழுத்தி நரைத்தி பழங்கிழ வடிவம் தாங்கிய ஒரு பெரியார் கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் அச்செல்லுகையை ஞான வேட்கையின் காரணமாக 9 வயசிலிருந்து ஒவ்வொரு குருபிரான போய் 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 தேடி தேடி அலைஞ்சி கிடைக்கல, திருப்தி அடையல. அதனால அந்த வேட்கை இருந்தது. ஞான வேட்கையின் காரணமாக என்றும் பெரியார்களை கண்டால் என்றும் பெரியோர்களை கண்டால் அதிக ஆவலுடனே தழுவுகின்ற குணசுபாவத்தினையுடைய எங்கள் நாயகம் அவர்கள் அவங்க கிழக்கு முகமா வராங்க, இவங்க வடக்குல இருந்து தெற்கு முகமா போறாங்க. நெல்மண்டில இருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு இடையில ஒரு பாதை, அந்த பாதையில தெற்கு கங்கோரத்துல வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட பாட்டையர் நடந்து போயிட்டு இருக்காங்கன்றத அப்படியே காட்சியா கொண்டாந்து நமக்கு கொடுக்குறாங்க.
என்றும் பெரியோர்களை கண்டால் அதிக ஆவலுடனே தழுவுகின்ற குணசுபாவத்தையுடைய எங்கள் நாயகம் அவர்கள் சாலைக்கும் வடக்கே இருந்து அப்போது தெற்கு முகமாக தங்கள் வீட்டை நாடி வந்து கொண்டிருக்கையில் தூரத்திலிருந்தே சாலையின் வேம்பு விருட்சத்தடி நிழலிலே கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் பெரியார் அவர்களை மாறாது பார்த்தவர்களாகவே வந்து மேற்படி விருட்ச நிழலில் சாலை ஏறினார்கள். அதுக்கடுத்து விரிவு பெருசா வருது. இன்னொரு அண்ணன் அடுத்து பேசுறவங்களும் அதை பத்தி பேசுவாங்க, நாம கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்றத சுருக்கமா, இவ்வாறாக நினைவானது ஊறி ஓர்ந்தோடிய இளஞ்செம்மல் அவர்கள் சரேல் என்று சென்று இடம்பாகமாக அருகே நெருங்கி அந்த காராருமேனி நேராருமற்ற ஆறான நாட்டு பேரான பெம்மான் மணிவாணி மன்னன் தனிகாசல் அன்னர் என்று இதனடுத்து வரும் பருவ நேரத்தே உணரவரா நின்ற பெரியார் அவர்களின் கண்ணெதிராகி தங்களின் முன்னெடும் பழக்கம் போலவே தஸ்லீம் செய்து முகநோக்கி அடியேனுடைய குடிசைக்கு வரவேணும் என்று உபச்சார ஆசரைப்புடனே தங்களின் இருகரங்களையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்தார்கள். கூப்பிடுறாங்க, பாட்டையாவை சந்திச்சுட்டாங்க. அதுக்கு இடையில வந்து என்ன கூப்பிடு, தூரமாக போறதுக்குள்ள கூப்பிடுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறதாக தங்களுடைய நினைவுக்கு வந்ததாக நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு பேசுறாங்க. இது வந்து அசிரின்னு நம்ம பேசணும் இல்ல, நம்ம சபையில வகி அது மாதிரி ஒரு தோற்றம் நிஜமானா அது இப்பதான்பா உன்னை நினைச்சேன் இப்ப வந்துட்டியே அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இல்ல. அப்போ நினைவு போய் நினைவை தொடும். நமக்கு மெய்வழி இப்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து தெய்வ நினைவிலிருந்து நம்ம நினைவைக்குள்ள வந்து தெய்வம் வைக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு பேரின்பம் சித்திக்கும். இருகரங்களையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்தார்கள். அதற்கு இணங்கிய அந்த பெரியார் அவர்களும் அநேகம் நெடுநாள் பழகி இருந்து வரும் பழக்கத்தினரை போலவே மறைந்து மெல்லென தோன்றும் இளநகை பிறங்கே குமாரர் அவர்களின் கூடவே வீடு வந்து சேர்ந்தார்கள். அங்கனம் கூட்டி வந்த பெரியார் அவர்களுக்கு உபசரிப்புடனே தங்களின் அருகிலே ஆசனமிட்டு இருக்க வைத்து அன்று காலை பலகாரம் செய்து கொண்டு வந்து வைக்கப்பெற்ற கேழ்வரகு தோசைக்கு தேன் தோய்த்து உண்டி பசும்பால் அருந்தினார்கள். இந்த திருவிழாவினுடைய முக்கிய நோக்கம் தன் குருபிரானை சந்தித்து அவங்களுக்கு நைவேத்தியம் செய்யறாரு. கோயில் எல்லாம் போய் படையல் போடுவாங்கல்ல, கைங்கரியம் பண்றாங்கல்ல, அந்த படையெல்லாம் இந்த என்னென்னமோ பலகாரம்லாம் எடுத்து போய் இறைவன் முன்னாடி வச்சுட்டு இவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க. உண்டா இல்லையா? வீட்டுல எல்லாம் கூட படையல் போட்டு பொங்கல் வச்சு கொண்டு போய் அங்க வச்சுட்டு எங்கடா அது எடுத்துக்கு போதோன்னு டபக்குன்னு தூக்கிட்டு வந்துடுவோம் சட்டியை. எங்கடா சாமி வந்து தூக்கிக்கு போதோம் அப்படின்ட்டு எடுத்தாந்து நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனா இங்க தன்னுடைய குருபிரானை சந்திச்சு வீட்டுக்கு வாங்க, குடிசைக்கு, அங்க ஒரு வாக்கியம், தங்களுடைய குடிசைக்கு வரவேணுமாய் இருகரங்களையும் நீட்டி ஏந்தி அழைத்தார்கள். அந்த மரியாதை நெடுநாள் பழகியது போலவே இருபேருமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். எப்ப குருபிரான் தொட்டாரோ அப்பவே வீடு பேரு நமக்கு சித்திக்குங்கிறதுக்கு உள்ள அர்த்தமா தெய்வம் அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கு காலை பலகாரமாகிய கேழ்வரகு தோசைக்கு தேன் தோய்த்து பசியாறினாங்க. அந்த திருவிழாவை தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த பங்குனி நாளன்று பௌர்ணமி நாளில் தெய்வம் நமக்கு திருவிழாவை எடுத்து வச்சு அவங்க திருமேனியோட இருக்கும்போது அந்த நினைவுக்கு போயிடுவாங்க. நாம தெய்வம் எடுத்து வச்ச திருவிழாவை நினைவு கூறுறோம். நமக்காக வேண்டிதானே அந்த பிரம்மம் அவதாரம் பண்ணுச்சு. அந்த பிரம்மம் அவதாரம் பண்ணதுனால தானே அந்த பிரம்ம வித்தையாகிய சாவாவரம் நமக்கு லபிச்சுது.
அப்படின்னு நாம சிந்தை கூறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் நம் தெய்வம் அவர்கள் இந்த திருவிழாவை எடுத்து வச்சாங்க. இத நம்மளுடைய ஜீவியகால ஆதீனரும் சபைக்கரசருமாகிய அண்ணா அவர்கள் வர பங்குனி திருவிழாவென்று அந்த ஆதிமான்மிய பகுதியை ஓதி கேட்டு நாம் இன்புறுவோம் என்று கூறி எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து எல்லோரும் அந்த பிறவா நாளினை பெறுவோமாக என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். மீட்டு எடுக்க சொல்லுங்க. மீட்டு எடுக்க